வாக்கு சேகரித்து வாழும் இளம் புரட்சியாளர் அண்ணன் எழுத்து தமிழர் அவர்கள் இதோ பாட சின்னத்துக்கு வாக்கு கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வணிககுடி பெருமக்களே, வேலையில் மறைந்த மாண்புமிகு பன்னீர்செல்வம் ஐயா அவருடைய புதல்வர் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கதிரவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மான சின்னத்திலே முத்திரையிடுங்கள். தென்னாட்டு அம்பேத்கர் ஐயா என் இளைய பெருமாள் அவருடைய இளைய புதல்வர் பொறியாளர் எல்லிப்பி ஜோதிமணி அவர்களுக்கு இளம் புரட்சியாளர் மாறு அம்பேத்கர் விடுதலை சொந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் எழுத்து தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். மாநில சின்னத்துக்கு வாக்கு கொடுத்து போயிட்டே அந்த மைதானத்துக்கு போங்க, நேரலுக்கு போங்க, நேரலுக்கு போங்க, போயிட்டாரு. தென்னாட்டு அம்பேத்கர் ஐயா என் இளைய பெருமாள் அவர்களுடைய இளைய பெருவன் பொறியாளர் எல்லிப்பி ஜோதிமணி அவர்களுக்கு வாழும் அம்பேத்கர் உங்களிடத்திலே வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். உங்களின் பொன்னான வாக்குகளை வாழ சின்னத்திலே முத்திரையிட்டு தளபதி ஸ்டாலின் ஆட்சி வழங்கிட ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று இதோ எழுத்து தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். உங்களின் பொன்னான வாக்குகளை பாதுகாப்பு முக்கியம், பார்த்துக்கோங்க. மகளிர் பார்த்து நில்லுங்க. உங்களிடத்திலே பால சின்னத்துக்கு வாக்கு சேர்த்து வாழும் இளம் புரட்சியாளர் ஆனால் எழுத்து தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். உங்களின் பொன்னான வாக்குகளை அந்த எழுத்து தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். வாக்கு கொடுத்து அந்த எழுத்து தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் நவருங்க, பொறுமையா பொறுமையா இங்கு போய் இந்தியா நவருங்க. நேரலுக்கு போங்க, நேரலுக்கு போங்க, வெயில் இருக்காதீங்க. அப்படியே நிறுத்துப்பா, அப்படியே நிறுத்துப்பா, அப்படியே நிறுத்து நிறுத்து. எல்லாம் முன்னாடி போ, எல்லாம் முன்னாடி போ, நேரலுக்கு போங்க, நேரலுக்கு போங்க. லோக்கல் வைத்திருக்கா, லோக்கல் வைத்திருக்கா, லோக்கல் வைத்திருக்கா. ஹலோ 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 ஹலோ. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம், தேமுதிக ஆதரவு பெற்ற சின்னம், இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம், மக்கள் இயக்கத்தின் ஆதரவு பெற்ற சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், ஜோதிமணியின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, ஏற்பாளர் ஒன்றிய கழக செயலாளர் திருமட்டம் தங்க ஆனந்தன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன முன்னணி பொறுப்பாளர்களே, எஸ்.டி. ராஜரே, வி. செந்தி, கண்ணப்பன், மாவட்டம் ஜோதி, மணிகண்டன், சேதுராயர், இளையராஜா ஆகிய சோழத்தரம் நிலைமை சார்ந்த பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் இளைஞர்கள் சார்ந்த மாவட்ட தலைவர் செந்தில்நாதர் அவர்களே, சக்கரபாணி அவர்களே, குணாளன், அவராஜ், பழனிவேல், வைத்தியநாத சுவாமி, டி. எஸ். வெங்கடகிரி ஆகிய தலைவர்கள், நந்தீஸ்வரம், திமுகவை சார்ந்த கோவிந்தராஜ், குணசேகரன், அம்பர்,
அதிமுக செந்தில்குமார், சோமன், சிலம்பரசன் ஆகிய தோழர்கள் மணிகண்டன் அறிவழகன் சண்முகன் சுமன் தேவரவன் சசிகுமார் மணிகண்டன் மோகன் வினோத் சரவணன் ராஜவரவன் விஜயவரவன் ராஜகுமார் கம்பன் ஆகிய தம்பிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி எல்கே மணவாளன் அவர்களே, மண்டல செயலாளர் உள்ள செல்லப்பன் அவர்களே, மேற்பார்வையாளர்கள் மணவழகன் சசிகலா, சோமு, நந்தன் ஆகிய தோழர்களே, ஒருநாளன் வெற்றிவேந்தன் அவர்களே, தம்பி காசிநாதன் அவர்களே, திருநாள் அவர்களே, வெண்ணிலவன் கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே, வெங்கை முருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காசிநாதன், திருமாபழகன், ஐசக்கண்ணன், சோழாதேவி, தலைவர் பாண்டியன், ஞானவேல், ரட்சகன், செந்தில், அன்புமணி, கரிதா, கீர்த்தனி, கரிதா, அமுதமொழி, வானவாதேவி, ராஜன், அமர்கலிங்கம், கவிதா உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, இளை திறனாக கூடியிருக்கிற கட்டு கடங்காமல் திமிரி எழுகிற என் உயிரின் உயிரான விடுதலை திரும்ப அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை போறது, காலை போறது, பேசி முடிச்சது போடுறோம். பேசும் போது வேண்டாம். எல்லாம் நேராக அதை மட்டும் முன்னாள் அன்பார்ந்த தோழர்களே, வாக்காளர் பொதுமக்களே, நமது நாட்டு மன்னார்குடி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எல்ஏபி ஜோதிமணி அவர்கள் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது. வேட்பாளர்கள் அறிவித்தவுடன் அனைத்து காங்கிரஸ் தலைவர், இந்திய மனித உரிமை கட்சி தலைவர், இளைஞர் மாணவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள், எல்இபி ஜோதிமணி அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக அறியப்பட்டாலும் தேசிய அளவில் அவர் ஒரு சமுதாய தலைவராகத்தான் அறியப்பட்டார். அவருடைய பங்களிப்பு உங்களுக்கு தெரியும். நான் தம்பி சொல்லுங்க. பேர் என்னப்பா? நான் பேசுறது கேட்குதா? எப்போதுங்களா? ₹5 கோடி மதிப்பில் சிதம்பரம் பிரதானமான சாலையில் ஐயா இளைய பெருமாள் பெயரில் மணிமண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRKP அவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் எல்லோரும் சேர்த்து நமது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் பெயரில்
ஒரு மணிமண்டபம், அந்தனார் பெயரின் மணிமண்டபம், இவையெல்லாம் இன்றைக்கு ஸ்டாலின் காட்டியிருக்கிறார். அவர் காங்கிரஸ்காரர் என்று முதலமைச்சர் எண்ணியிருந்தால் அவர் பெயரில் இந்த மணிமண்டபத்தை எழுப்பியிருப்பாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் பெயரில் ஒரு மணிமண்டபம் எழுப்புவதற்கு நமது அமைச்சர் எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்கினார். நான் நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வைத்தாலும் சட்டமன்றத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் மற்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி பேசினார்கள். அதன் விளைவாக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் ஆகியது. மணிமண்டபம், அங்கே திருமணம் போன்ற நிகழ்வுகளை நடத்திக் கொள்ளலாம். தேசிய நெடுஞ்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சிறப்புக்குரிய தலைவர் இளைய பெருமானவர்களின் குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்ற வகையில் அவருடைய மகன் 4 பேர், 3 பேர் உயிரோடு இல்லை. உங்களுக்கு தெரியும், கடைசி மகன் நந்தகுமார். பாபா ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்க, அப்புறமா அவருடைய பங்களிப்பு தேசிய அளவில் இருந்தது. யார்? இளைய பெருமாள். அவருடைய பெயரிலே ஒரு கமிஷன் அமைச்சார். அதனால்தான் அவருடைய சிறப்பை போர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மணிமண்டபத்தையே கட்டி சிறப்பு செய்திருக்கிறார். நந்தனார் பெயரிலும் மணிமண்டபம், ஐயா இளைய பெருமாள் பெயரிலும் மணிமண்டபம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இளைய பெருமாள் மகன் இன்றைக்கு உயிரோடு இருப்பவர் 4 பேரிலே ஒருவர். மூத்த 2 பேர் காலமாகிவிட்டார்கள். கடைசியாக நம்முடைய கட்சியிலே இருந்தவர் நந்தகுமார், அவரும் காலமாகிவிட்டார். எஞ்சி இருக்கிற ஒரே மகன் ஜோதிமணி, அவரை இன்றைக்கு நான் விடுதலை சிறுத்தையாக மாற்றியிருக்கிறேன். இளைய பெருமாள் மகன் நந்தகுமாருக்கு அடுத்து அவருடைய மூத்த அண்ணன் ஜோதிமணி அவர்களுக்கு நம்மோடு களத்தில் விடுதலை சிறுத்தையாக வந்திருக்கிறார். அவரை எப்படி சொல்வீர்களா, மாற்றீர்களா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா, மாற்றீர்களா? அவருடைய சின்னம் என்ன சின்னம்? என்ன சின்னம்? மாதத்துக்காக ஜோதிமணி அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இது முதல் வேண்டுகோள். 2வது வேண்டுகோள், 4 முதலமைச்சர் அவர்களின் அறப்பரிய சாதனைகள் தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், சாலை சிற்றுண்டி திட்டம், இவையெல்லாம் தொடர வேண்டும். இவர் முதலமைச்சராக இருந்ததனால்தான் பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள் என்று அறிவிக்கப்பட்டது. அது நம்முடைய கோரிக்கை தான். அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பதனால்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலே நீடிப்பதனால் பெரியாருக்கு சிறப்பு, அம்பேத்கருக்கு சிறப்பு, நந்தனாருக்கு சிறப்பு, ஐயா இளைய பெருமாளுக்கு சிறப்பு. இதே அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி இருந்தால் நடக்குமா? அதிமுக பெரியாரை மதிக்குமா? அதிமுக அம்பேத்கரை மதிக்குமா? அதிமுக பாஜக இளைய பெருமாளை ஏற்றுக் கொள்வார்களா? அதனால்தான் அதிமுக பாஜக கூட்டணியை நாம் விலக்கி இருக்க வேண்டும்.
அவர்களை ஊட்ட வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணியில் நாம் தொடர்கிறோம். எனவே இரண்டாவது வேண்டுகோள், திமுக அரசின் சாதனைகள் தொடர திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பானை சின்னத்திலே போட்டியிடும் எல்இபி ஜோதிமணி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மூன்றாவது வேண்டுகோள், அந்த விஜய் அமைதியிருப்பார். நண்பர் விஜய் அவர் எதுக்காக தேர்தல் என்கிறார்? திமுகவை வீழ்த்துவதற்காக இருக்கிறார். திமுகவை ஆட்சியிடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அது ஒன்றுதான் அவருக்கு டார்கெட் நோக்கம். திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு யாரை முதலமைச்சராக விரும்புகிறார்? இந்த கேள்விக்கு நண்பர் விஜய் பதில் சொல்ல வேண்டும். அவரால் முதலமைச்சராக முடியுமா என்றால் முடியாது. தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற முடியாது. அவரால் முடியாது என்கிற போது அவர் யாரை முதலமைச்சராக்குவதற்காக ஸ்டாலினை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார், திமுக கூட்டணியை எதிர்க்கிறார். அவர்களே, மறைமுகமாக அதிமுக பாஜகவுக்கு வேலை செய்கிறார் நண்பர்கள். அவர் பிரிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ பயன்படும். அவர்கள் தான் வலிமை பெறுவார்கள். அதில் விஜய்க்கு எந்த பயனும் இல்லை. இந்த தொகுதியில் விஜய் கட்சிக்காரர் இருக்கிறார். அவர் ஜெயிப்பாரா? ஜெயிக்கலாங்க. அவருக்கு போடுற ஓட்டால யாருக்கு பயன் வரும்? அது வேறு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் சினிமா போடுறதுனால விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க, திருமாவளவன் தான் அதை பாதிக்கப்பட போறார் அப்படின்னா அப்படியா ஓட்டு போட போறீங்க? சினிமா மோசமா உங்களுக்கு, சினிமா மோசத்தால் நாட்டில் சிறைக்கு போகிறது யாருங்க? அந்த நாட்டில் அது ஆபத்து, அது ஆபத்து. நாட்டில் சிறையினால் தோற்பது பிரச்சனை இல்லை. ஆனால் யார் வலிமை பெறுவார்? நீங்க பாமக போட்டியிடும். இந்த பாமக வேட்பாளர் வெற்றி பெற்றால் யாருக்கு லாபம்? பிஜேபி தான் லாபம் பெறும். பிஜேபி பயன்பெற நாம் அனுமதிக்கலாமா? பிஜேபி பயன்பெற நாம் அனுமதிக்கலாமா? பிஜேபி அம்பேத்கர் மனிதர கட்சியா? பிஜேபி சமூக நீதியை ஏற்கிற கட்சியா? பிஜேபி சமத்துவத்தை வலியுறுத்துகிற கட்சியா? பிஜேபி சகோதரத்துவத்தை போற்றுகிற கட்சியா? பிஜேபி இஸ்லாமியர்களை பாதுகாக்கிற கட்சியா? பிஜேபி கிறிஸ்தவர்களை மதிக்கிற கட்சியா? பிஜேபி சகோதர நல்லிணக்கத்தை, சமத்துவ சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற கட்சியா? ஒட்டுமொத்தத்தில் தமிழர் விரோத கட்சி. அந்த கட்சியை தோழி தூக்குகிறவர்கள் தான் எடப்பாடி அன்புமணியும். அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? நாற்பது பகுதியிலே இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தலைவர்கள் நிற்கிறீர்கள் என்று சொன்னால், நான் இங்கே 3 முறை எம்பியாக வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னால், அதற்கு என் இளைய பெருமாளின் உழைப்பும் ஒரு காரணம். இன்றைய காலகட்டத்தில் திமுகவும் மாண்புமிகு அமைச்சரும் நமக்காக வாக்கு சேகரித்து, தலித் அல்லாத மக்களின் வாக்குகளை சேகரித்து நம்மை வெற்றி பெற வைத்தார்கள். ஆகவே நாம் திமுகவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மறைந்த ஐயா இளைய பெருமாளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அவருடைய 4 மகன்களில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற எல்இபி ஜோதிமணி அவர்களுக்கு வேட்பாளராக இருக்கிறார். ஜோதிமணி அவர்களுக்கு ஓட்டு போடுவீர்களா? வெற்றி பெற வைப்பீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? திமுக கருத்தை அனுப்பிவிட்டீர்களா? நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பீர்களா?
என்னுடைய முடிவுக்கு ஆதரவு வழங்குவீர்களா? நான் எடுத்த முடிவை நிறைவேற்றுவீர்களா? நான் களத்தில் இறங்கியிருக்கிற ஜோதியை வெற்றி பெற வைப்பீர்களா? அவன் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெறுவோம். அவன் சட்டமன்றத்திற்கு போனால் நான் சட்டமன்றத்திற்கு போவதை நான் போட்டியிடமாக வைத்திருந்த இடத்தில் அவரை போட்டியிட வைத்திருக்கிறேன். எனக்கு வாக்களிப்பதாக எண்ணிக்கொண்டு ஜோதிமணி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். பானை சின்னத்திலே வாக்குகளை வாரி வாரி அள்ளி அள்ளி கொட்ட வேண்டும். 8க்கு 8 நாம் வெற்றி பெற வேண்டும். 100க்கு 100 நாம் வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கும் திமுக கூட்டணிதான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிற வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். எனவே ஜோதிமணி அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அழகிய ஆண்களுக்கு மகிழ் கணவன் என்று பெயர் பெற்று வாழ்கிறேன். கருத்தழகன் கவிபாரதி ஆகியோரின் இந்த அழகிய ஆண்களுக்கு கபிலன் என்று பெயர் பெற்று வாழ்கிறேன். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், முந்திவளவனின் சின்னம், நமது சின்னம் கபிலனின் சின்னம், நமது சின்னம் பொதுக்கூட்டத்தில் எல்லோரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். முத்தம் கொடுவது முக்கியம் இல்லை, ஓட்டு போடுறதுதான் முக்கியம். பாடைக்கு முத்தம் கொடுங்க, பாடைக்கு முத்தம் கொடுங்க. சோழத்தரம் பகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கு நன்றி. எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சி பொறுப்பாளர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தத்துவேன் காவனம், அமுதமணி, ஜான்சன் கோ, கங்கை மகேந்திரன் உள்ளிட்ட தோழர்கள் அனைவருக்கும், நாகராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து குமாரகுடி இரவு பொதுக்கூட்டத்துக்கு நான் வந்துடும். நாட்டு மன்னார் குடியில 7 மணிக்கு பொதுக்கூட்டம். எல்லோரும் இரவு 7 மணிக்கு வரவும்.